எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட Redmi Note 12 Pro 5G ஸ்மார்ட் போன் வந்து இருக்கு. இந்த Redmi Note 12 Pro 5G ஸ்மார்ட் போன் வந்து என்னோட பிரைமரி போனா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லா ஷேர் பண்றேன். ஸோ நம்ம வந்து Redmi Note 12 Pro 5G யோட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல பில் குவாலிட்டில ஆரம்பிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேக்ல வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியே ஆகணும். இந்த போன்ல வந்து நமக்கு வெயிட் பேலன்சிங் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்தாலும் அரௌண்ட் ஒரு 186 கிராம்ஸ் தான் வந்து இந்த போனோட வெயிட். ஸோ வெயிட் வந்து நமக்கு பெருசா வந்து கையில தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு இடத்துல குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் வந்து நல்லாவே சீப்பா வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நீங்க வந்து கேஸ் போட்டு பிடிக்கும் போது பெருசா உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து போன் வந்து நேக்கடா வந்து தொடும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியுது நமக்கு வந்து ஒரு சீப்பான ஃபீலிங் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மட்டும் நமக்கு வந்து ஸ்லைட்டா காஸ்ட் கட் பண்ணிருக்காங்க. ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா பில்ட்ல வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்ப்ளே. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் இதுல வந்து நமக்கு டிஸ்ப்ளே வந்து சூப்பரான ஒரு டாப் டயர் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 6.67 இன்ச் 120 Hz டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த டிஸ்ப்ளேல வந்து நமக்கு L1 சர்டிஃபிகேஷன் இருக்கு, டால்பி விஷன் சப்போர்ட் வந்து பண்ணுது, HDR10+ நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா OTT பிளாட்ஃபார்ம்ஸும் உங்களால வந்து ஹெச்டியில் வந்து பார்க்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து உங்களால் வந்து டால்பி விஷனும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, யூடியூப்லையும் ஹெச்டிஆர் வந்து சப்போர்ட் பண்ணுது, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் நமக்கு வந்து ஹெச்டிஆர் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ கான்டென்ட் வியூங் வந்து கண்டிப்பாக இந்த டிஸ்பிளேல ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு ஷாமிக்கு ஒரு சூப்பரான தம்ஸ் அப் வந்து நம்ம கொடுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 900 நிட்ஸ் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 900 நிட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது கான்டென்ட் வியூங்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் வந்து வெளியில் ஒரு ஹார்ஷான சன்லைட்ல ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. ஆனா டிஸ்ப்ளே வந்து ஓவராலா எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டாப் டியரான டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 9 out of 10 வந்து நம்ம கண்டிப்பா இந்த டிஸ்ப்ளேக்கு கொடுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசெப்ஷன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு கிட்டத்தட்ட 10 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 5G வந்து நமக்கு நான் வந்து ஏர்டெல் 5G வந்து டெஸ்ட் பண்ணேன். 5G வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது, ரொம்ப ஃபாஸ்டா வந்து வேலை செய்யுது. ஸோ 5Gல வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர் வைஃபையும் நம்மளுக்கு வந்து நல்லா வேலை செஞ்சது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓல்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சது. ஸோ இங்கே வந்து சுத்தமாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா டிஸ்பிளேல வந்து நமக்கு டால்பி விஷன் கொடுத்த மாதிரி இங்கே வந்து நமக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அங்கே வந்து நம்மளால் எந்த விதமான ஒரு குறையும் வந்து பார்க்க முடியாது. ஆனால் ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும் போது மட்டும் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாட்டில் பேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பாட்டு மட்டும் நமக்கு வந்து ஓக்கல்ஸ் வந்து கேட்காம ரொம்ப ரொம்ப பேசியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்பீக்கர்ஸும் நமக்கு வந்து நல்லா இருக்குது. டால்பி அட்மோஸ் கொடுத்தது ஒரு அடிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேஷ்கரோல் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். கீழே வந்து நான் கேஷ்கரோல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதோ லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இல்லாட்டி புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் சைன் அப் வந்து பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ்கரோல எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து அமேசானில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அமேசானுக்குள்ளே வந்து உங்களுக்கு போகும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து முடிங்க. ஸோ பர்ச்சேஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்கரோ அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட கேஷ்பேக் வந்து வந்துடும். அதை வந்து நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு கூட டேரெக்டாக வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்கல, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கேயும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராஸ். ஸோ எக்ஸ்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஐஆர் பிளாஸ்டர். இதில் வந்து நம்மளுக்கு ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால டிவி, ஏசி எதுவாக இருந்தாலும் நம்மளால கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். அது வந்து ஒரு சூப்பரான அடிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபீச்சர் ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 2 ஃபீச்சர் வந்து நான் பர்சனலாக வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 25,000 26,000 ருபீஸ் கிட்ட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வந்து பே பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்எஃப்சி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்எஃப்சிலாம் கார்ட் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த என்எஃப்சியை வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் வந்து பண்ணல. அது கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ். ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் மேலே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதே பட்ஜெட்டில் ரியல்மி வந்து ஹாப்டிக்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஐக்கும் அவங்க ஹாப்டிக்ஸ் கேம் வந்து நமக்கு நல்லா வந்து மேலே ஏற்றிட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் இன்னும் அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் மேலெலாம் பெருசாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த 2 விஷயத்து மேலே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணியிருக்கலாம். ஒரு 20,000 ருபீஸ் கீழே இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ வந்து 25,000 26,000 அப்படின்னு விற்கும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டுத்தையும் கான்சென்ட்ரேட் வந்து பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு 128 and 256 GB வந்து நமக்கு லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணது 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். ஸ்டோரேஜ் ஸ்பீச் எல்லாமே நமக்கு வந்து நல்லாவே இருக்கு. ஆனால் இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. ஜஸ்ட் 2 நானோ சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து பத்தாது 128 நினச்சிங்கன்னா 256 வந்து வாங்கிக்கோங்க. இல்லாட்டி உங்களால் வந்து ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கவே முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மிங் சிப்செட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதே ப்ரைஸில் வந்து நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 778G சிப்செட் வந்து நமக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் ஸ்னாப்ட்ராகன் 870 சிப்செட் வந்து ஐக்கூ ஃபோன்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிப்செட்டோட ஃபார் சூப்பீரியரான ஒரு சிப்செட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டே டு டே யூஸ் பண்ணும்போது, லைட் கேமிங்லாம் பண்ணும்போது எந்த விதமான ஒரு இஷ்யூ இல்லாட்டி நான் வந்து எந்த விதமான ஒரு யூஐ ஷட்டரோ லேகோ எதுவுமே வந்து நான் பார்க்கல. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் வந்து டே டு டே யூசேஜுக்கு வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருக்கீங்க, நான் வந்து கேமிங்காக மட்டும்தான் ஃபோன் வாங்க போகிறேன்னா இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஐக்கூ ஃபோனோ இல்லாட்டி நத்திங் அந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் டே டு டே யூசேஜுக்கு இந்த ஃபோனில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து நான் பார்க்கல. ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து நான் எல்லா ரெட்மி அண்ட் ஷாமி ஃபோன்ஸ்க்கு வந்து சொல்கிற ஒரு பிரச்சனை தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணாமலே வச்சிருக்கோம், நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அதாவது பேக்ரவுண்ட்லேயே வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு வந்து கில் வந்து பண்ணிடுது. ஸோ நம்ம வந்து திருப்பி ஓப்பன் பண்ணும்போது தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனுக்கு வந்து நடக்குது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த அக்ரெசிவான ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர். ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளோட்வேர் கொடுத்தது கூட நம்ம வந்து மன்னிச்சு விட்லாம். ஏன்னா அது வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் எதை வந்து நம்மளால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 13 லான்ச் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் 13 வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஆண்ட்ராய்ட் 13 வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்து ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஃபோனில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் 12 தான் இருக்குது. ஆனால் MIUI 13 இருக்கு. இதனால என்ன ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அப்டேட் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து லாங் ரன்ல ஒரு அப்டேட் வந்து கம்மியாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்டிஸ் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. லான்ச் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் 13 வந்து லான்ச் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்ட் 12 தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு பெரிய பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பார்க்கல, இல்லாட்டி எந்த விதமான எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன்ஸும் நான் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே ஆண்ட்ராய்ட் 13 வந்து கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்து ஷாமி வந்து டிசப்பாயிண்ட் வந்து பண்ணிட்டாங்க சாஃப்ட்வேரில் மட்டும், நான் அப்படின்னு வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி. ஸோ இதில் வந்து 5000 mAh பேட்டரி வித் நமக்கு வந்து 67 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 வாட் சார்ஜிங் பிரிக் வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ்லக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நல்ல ஸ்பீடான சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபுல்லாக 120 Hzல தான் யூஸ் பண்ணேன். அதே சமயத்தில் ப்ளூடூத்தும் ஆன்ல இருந்துச்சு, 5Gயும் நமக்கு வந்துருந்துச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து 1 டே பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ காலையில் 4 மணிக்கு தான் வந்து நான் ஃபோன் வந்து சார்ஜ்லேருந்து எடுக்கிறேன். நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ஜ் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருந்ததில்லை. ஸோ கண்டிப்பாக பேட்டரி லைஃபும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமரா. ஸோ கேமராவ பொறுத்தவரைக்கும் இதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேமரா தான். என்னதான் Xiaomi வந்து சாஃப்ட்வேர நம்ம திட்டினாலும், கேமரா வந்து அட்டகாசமா வந்து பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து நமக்கு Realme 9 Pro Plus வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அதுல வந்து நமக்கு IMX766 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சென்சார் உங்களுக்கு தெரியலனா OnePlus 9 இந்த மாதிரி நெறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து ஒரு யூஸ் பண்ற ஒரு Sony சென்சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Realme 9 Pro Plusல வந்து கேமராஸ் வந்து ரொம்ப 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 அட்டகாசமா வந்து இருந்துச்சு. ஆனா Realme 10 Pro Plusல பெருசா வந்து அவங்க அந்த கேமராஸ்ல கான்சன்ட்ரேட் வந்து பண்ணல. இப்போ வந்து Xiaomi வந்து அதே சென்சார் வந்து இந்த போன்ல வந்து குடுத்திருக்காங்க. வித் நம்மளுக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ஸோ 50 மெகா பிக்சல் Sony சென்சார் வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் இருக்கு. 2 மெகா பிக்சல் நம்மளுக்கு வந்து எப்பயும் போல ஒரு டெப்த் சென்சார் வந்து குடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து குடுத்திருக்காங்க. கேமராஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போன்ல கேமராஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டே லைட் அப்படின்னு பார்த்தோம்னா, டே லைட்ட பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கேமரால கலர்ஸ் வந்து நமக்கு வைப்ரன்ட்டா இருந்தாலும் பெருசா ஓவர் சேச்சுரேட்டடா இல்ல. கலர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, HDRம் நமக்கு வந்து சூப்பரா வந்து வேலை செய்யுது. ஷார்ப்னஸும் நமக்கு வந்து ஆன் பாயிண்ட்டா இருக்கு. ஓவராலா கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து டே லைட்ல நம்ம என்ன Sony அந்த IMX766 சென்சார் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, அது வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து டெலிவர் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வேற லெவல்ல இருக்கு நமக்கு வந்து டே லைட் ஃபோட்டோஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அல்ட்ரா வைட். ஸோ அல்ட்ரா வைட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வைடும் நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்மளுக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நமக்கு வந்து இந்த மெயின் கேமராக்கும் அல்ட்ரா வைடுக்கும் நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ணோம்னா, லைட்டா வந்து அந்த ஒயிட் பேலன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வைடும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டே லைட்ல நல்லாவே இருக்கு. எந்த விதமான ஒரு குறையும் வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நைட் மோட பொறுத்தவரைக்கும் இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து மெயின் கேமராக்கு வந்து இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அந்த மெயின் கேமராக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்ததுனால, இப்ப என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நைட்ல வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். நைட் மோட் வந்து நமக்கு நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதனால பெருசா நமக்கு வந்து ஷேக்கும் வந்து ஆக மாட்டேங்குது. ஸோ நைட் மோட் வந்து பிரைமரி கேமரால அட்டகாசமா வந்து இருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அல்ட்ரா வைட். அல்ட்ரா வைட பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அந்த 8 மெகா பிக்சலுக்கு நம்ம வந்து என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதுதான் வந்து நமக்கு டெலிவர் வந்து பண்ணுது. ஸோ 8 மெகா பிக்சல பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து லைட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லா வருது. ஆனா லைட் வந்து ரொம்ப கம்மியாக கம்மியாக பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து நாய்ஸியா இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, செல்ஃபீஸ். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Xiaomi வந்து நமக்கு செல்ஃபீஸ்லயும் வந்து டெலிவர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபீஸ பொறுத்தவரைக்கும் செல்ஃபீஸும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கு. ஓவர் ஷார்ப்பனிங் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து இல்ல. அதே சமயத்தில எட்ஜ் டிடெக்ஷனும் நமக்கு வந்து டீசென்ட்டா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓவராலா எனக்கு வந்து செல்ஃபீஸும் பெர்சனலா வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வீடியோ பொறுத்தவரைக்கும் பேக்ல வந்து நீங்க மேக்ஸிமமா 4K 30 FPS வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பேக்ல வீடியோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேக்ல வந்து வீடியோஸ்ல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப கிட்ட வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, அப்ப மட்டும் நமக்கு வந்து ஃபோக்கஸ் பிரீத்திங் வந்து அதிகமா வந்து நடக்குது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, நார்மலான யூசேஜ்ல உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லங்க. நமக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப 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 ஸ்டேபிளா இருக்கு. பிளஸ் IMX766 சென்சாருங்க நமக்கு வந்து கலர்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓவராலா கேட்டீங்கன்னா வீடியோல நமக்கு வந்து Xiaomi வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. வீடியோவும் நமக்கு வந்து அட்டகாசமா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரால 1080p 60 FPS வந்து உங்களால ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃபோட்டோஸ்க்கு என்ன சொன்னனோ அதேதாங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து நமக்கு வீடியோலயும் டெலிவர் வந்து பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரால ஸ்கின் டோன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே நமக்கு வந்து பக்காவா வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா கேட்டீங்கன்னா, வீடியோவும் நமக்கு வந்து Xiaomi வந்து சூப்பரா வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு ₹25,000 போன வருஷம் Realme 9 Pro Plus வந்து எப்படி டெலிவர் பண்ணுச்சோ, இந்த வருஷம் வந்து இந்த ஃபோன பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பயங்கரமா வந்து டெலிவர் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலா பிரைசிங். ஸோ பிரைசிங்க பொறுத்தவரைக்கும் நான் 6GB 128GB வெர்ஷன் பேசிக் வெர்ஷன் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது வந்து Xiaomi வந்து நமக்கு ₹25,000 வந்து விக்கிறாங்க. ஸோ ஏதோ ₹3,000 கார்ட் ஆஃபர் வந்து நமக்கு குடுக்குறாங்க. ஆனா அந்த கார்ட் ஆஃபர் வந்து நாளைக்கு காலையிலோட முடியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க வாங்குனா மோஸ்ட்டா ₹25,000க்கு பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து ₹25,000க்கு வொர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நான் சொன்னபடி எக்ஸலன்ட்டான கேமராஸ் வந்து குடுத்துருக்காங்க. கேமராக்காகவே இந்த ஃபோன நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல
ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல சவுண்டிங் அந்த டியூவல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 5G சப்போர்ட்டும் இருக்கு. ஓவராலாக கேட்டிங்கன்னா ஒரு நல்ல யூசேஜுக்கான ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் வித் நமக்கு வந்து ஒரு சூப்பரான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கே நமக்கு வந்து கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர் Android 13 கொடுக்காம Android 12 வந்து கொடுத்தது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இது வந்து ஒரு கான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு என்னதான் ப்ராசஸர் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருந்தால் இதை விட பெட்டரான ப்ராசஸர் இந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமராக இருந்தால் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 25,000 ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு வர்த்தியான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.